என்னோடு கூட கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 நான் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கடைசியாக செல்ஃப் கண்ட்ரோல், டெம்பரன்ஸ் அப்படிங்கிற அந்த கனியை குறித்து இங்கே சொல்லப்பட்டுகிறது. இச்சை அடக்கம் என்கிற காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். சுய கட்டுப்பாடு என்று வைத்துக்கொள்ளலாம். சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை, இச்சை அடக்கம் நமக்கு தேவை என்கிற காரியத்தை அங்கே ஆவியின் கனியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கிரேக்க பதம் என்கிராட்டியா அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. ENKRATEIA, என்கிராட்டியா அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த சுய கட்டுப்பாடு, இல்லாவிட்டால் இச்சை அடக்கம் என்கிற வார்த்தை. அப்படின்னா என்ன அப்படின்னா, மாஸ்டரி ஓவர் டிசையர்ஸ், ஆசைகளின் மேலே ஒரு அடக்கம், ஆசைகளை ஆண்டு கொள்ளுதல். நம்ம ஆசைக்கு அப்படியே விட்டுறக்கூடாது, விட்டு ஆசையை என்ன பண்ணோம், ஆண்டு கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, மனதையும் சரீரத்தையும் கட்டுப்படுத்துவது, டிசிப்ளின் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். அது மாத்திரமல்ல, பவர் டு ரெஸ்ட்ரெயின் சின்ஃபுல் இம்பல்சஸ், பாவத்தை தூண்டுகிற அந்த காரியத்தை அடக்குகிற அந்த வல்லமை தான் இந்த இச்சை அடக்கம் என்று பார்க்கிறோம். என்ன சுருக்கமாக சொல்லப்போனால், இச்சை அடக்கம் என்பது மாம்சத்துக்கு நோ சொல்றது, மாம்சத்துக்கு நோ, ஆவிக்கு எஸ் சொல்றது. அல்லேலூயா. It is saying no to the flesh and yes to the spirit. பாருங்க, நோ பல காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள் அங்கே 19, 20, 21 வசனத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்துக்கு நோ. 24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனிடைகள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆகவே ஆசைகள், ஆசை இச்சைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் நோ சொல்வதுதான் இந்த 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 இச்சை அடக்கம். இது நம்முடைய சொந்த வில் பவர், இல்லாவிட்டா அந்த வில் பவரை வச்சு, நம்முடைய வில் பவர் என்ன சொல்றது, சுய அந்த பலத்தில் என்ன பண்ணிட முடியாது. நம்ம இந்த இச்சை அடக்கத்தை நமக்குள்ளாக கொண்டு வர முடியாது. ஆவியானவர் தான் தரார். அல்லேலூயா. ஆகவே தான் இது ஆவியின் கனி, ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை. செல்ஃப் கண்ட்ரோல்டு இஸ் a spirit controlled living. ஆவியானவரால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட வாழ்க்கை தான் சுய கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை. ஏன் நமக்கு சுய கட்டுப்பாடு தேவை? நம்பர் 1, why self control is necessary. பாருங்க, இந்த மாம்சம், இந்த ஹியூமன் நேச்சர் இருக்கு பாருங்க, மனித சுவாபம் இருக்கு பாருங்க, அது எப்போவுமே ஒரு எல்லையை மீறி தான் போக விரும்புது. இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க அது விரும்புவது இல்லை. இன்னைக்கு சுய கட்டுப்பாடு இல்லாதனாலே அநேகர் கோபத்துக்குள்ளாக ஆளாகிறார்கள், அநேகர் இச்சைக்கு ஆளாகிறார்கள், அநேகர் பேராசைக்கு ஆளாகிறார்கள், அநேகர் பலவிதமான அடிக்ஷன்ஸ், அடிமைத்தனத்துக்கு ஆளாகிறார்கள், போதை வஸ்துக்களுக்கும் குடிக்கும் இன்றைக்கு ஆளாகி விடுகிறார்கள், சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகி விடுகிறார்கள், வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு ஆளாகி விடுகிறார்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம் இல்லாததுனால. பைபிளில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 25-28, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா பைபிள் எப்படி போட்டிருக்குது, வாசிப்போம். தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிருந்த பாழான ஒரு பட்டணம், ஒரு பாழாய், மதிலே இல்லை, பாழாய் கிடக்குது. அது எப்படி இருக்கும் பாருங்க. உள்ள எல்லா ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்கள்லாம் உள்ள போய் அந்த பட்டணத்தை கெடுத்து போட்டிருக்கிறது எப்படி இருக்கும், பாழாய் போன பட்டணம். அப்படிதான் இருக்கிறானா a person who lacks self control அப்படின்னு போட்டிருக்கு. சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனுஷன் மதிலடைந்த பாழான பட்டணத்தை போல இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பாதுகாப்பு இல்லை. A city without walls is defenseless. மதில் இல்லாத பட்டணத்துக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல இச்சை அடக்கம், சுய கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில சத்ரு ஈஸியா உள்ள நுழைஞ்சு நம்மளை பாழாக்கி விடுவான். இதுக்கு ரொம்ப அவசியம். சரி, முக்கியமாக நமக்கு கட்டுப்பாடு உள்ள அவசியமான தேவையான பகுதிகள் என்ன? ஏரியாஸ் வேர் we need self control. ஏரியாஸ் வேர் we need self control. இதற்கெல்லாம் நமக்கு கட்டுப்பாடு தேவை அப்படிங்கிறதை சிலவற்றை வேதத்தில் நம்ம பார்ப்போம். நம்பர் 1, முதலாவதாக
2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேகமா நான் வாசிக்கிறேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். We make every thought captive. பாருங்க, இது எதை குறிக்கிறேன்னு சொன்னா, மனதிலே கட்டுப்பாடு தேவை. கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட், control of the mind, taking every thought captive. நம்ம இஷ்டத்துக்கு மனசை அலைய விடக்கூடாது. மனதிலே ஒரு கட்டுப்பாடு தேவை. மனதில் என்ன வேணும்? ஒரு கட்டுப்பாடு தேவை. பாவமான சிந்தனைகள், பாவமான கற்பனைகள், ஃபேண்டசைசிங், என்னமாக நம்ம இஷ்டத்துக்கு நினைக்கிற காரியங்கள், இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். ஹல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். மனசை அடக்கணும். மனசு அப்படியே சுற்றிட்டு கிடக்கும். அதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். பைபிளில் நீதிமொழிகளில் அடக்குதல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய போட்டிருக்கு. அதில் ஒன்று மனதை அடக்கணும். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நீதிமொழிகள் 16:32 பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம், யாரா? மனதை அடக்குகிறவன். The one who is self-controlled, one who controls his mind. மனதை அடக்குகிறவன். பட்டணத்தை நீங்கள் பிடிக்கலாம், போய் தமிழ்நாட்டை பிடிச்சிடலாம், தேசத்தை பிடிக்கலாம், ஆனால் மனசை அடக்கணும், அது முக்கியம். ஹல்லேலூயா. மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டுகிறது. இந்த மனதை அடக்கி என்ன பண்ணணும்னா, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க ஆரம்பிக்கணும். பிலிப்பியர் 4:8 யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் மனப்பாடமா? பிலிப்பியர் 4:8. இவைகளையே சிந்தித்து கொண்டிருந்தீர்கள். எவைகளே? திங்க் ஆஃப் நோபல் திங்ஸ். அது என்னது? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே திங்க் அபவுட் சச் திங்ஸ். வேற எதையும் யோசித்துட்டு இருக்கக்கூடாது. இவைகளை நம்ம என்ன பண்ணோம்? சிந்திக்கத்தக்கதாக. தேவையற்றவர்களை சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மனசை கொஞ்சம் அடக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு பல காரியங்களை, யோசனைகளை கொண்டு வருவான். பிசாசு பல சிந்தனைகளை கொண்டு வருவான். சந்தேக எண்ணங்களை கொண்டு வருவான். பலவிதமான இச்சையான எண்ணங்களை கொண்டு வருவான். அதெல்லாவற்றையும் அடக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படி நான் சொல்லணும்? ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய என்னுடைய எண்ணத்தை சிறைப்படுத்துகிறேன். ஐ பிரிங் மை தாட்ஸ் டு கேப்டிவிட்டி. என்னுடைய எண்ணத்தை சிறைப்படுத்துகிறேன். அப்படியே சுதனம், அப்படியே எங்கேயோ போவோம், சிறைப்படுத்துகிறேன். ஐ பிரிங் இட் டு கேப்டிவிட்டி என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அது ஆவிக்குரிய யுத்தம். அது எண்ணத்தை அடக்குவது ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு பகுதி. ஸோ வி நீட் டு பிரிங் எவ்ரி தாட் கேப்டிவ். நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? எண்ணம் போகிற போக்கில் நீங்கள் நம்ம முடியாது, போயிடக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன இருக்கணும்? அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லுது, அவைகளை சிறைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவையற்ற எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எண்ணங்கள், தர்க்கங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற எண்ணங்கள், இவைகளை சிறைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதிலாக இவைகளை அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், இவைகளை என்ன பண்ணணுமா? சிந்திக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனது மறுரூபமாகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி காரியங்களை சிந்திக்க முடியும். பரிசுத்தமுள்ளவைகளை, தேவராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்க நம்முடைய மனது புதிதாகணும். வேதத்தை வாசிக்க தான் ரினியூவிங் ஆஃப் தி மைண்ட் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ். வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய மனது புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே மனதை அடக்க வேண்டும். முறையில் சொல்லுங்க பார்க்கலாம். எதை அடக்கணும்? மனசு அடக்கணும். ஹல்லேலூயா. தேவையற்ற சிந்தனைகளை அடக்கி கட்டுப்பாட்டுகளாக கொண்டு வரணும். அது இச்சை அடக்கத்துடைய முதல் பகுதி. ரெண்டாவதாக வார்த்தையை அடக்கணும். என்னத்தை அடக்கணும்?
கண்ட்ரோல் ஆஃப் வேர்ட்ஸ், கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச். அதில் ஒரு இச்சை அடக்கம் அப்படின்னா அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். வாசிங்க யாக்கோபுல சில வசனங்களை வாசிப்போம். 1:19 வாசிங்க. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பேசுகிறதற்கு பாருங்க, எதை பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்முடைய வார்த்தையை ஒருத்தர் அடக்குனானா அவன் முழு சரீரத்தையுமே அடக்கிட்டான்னு போட்டிருக்காங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில். வார்த்தைகளை கண்டதே விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தை அடக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அத்திம நீதிமொழிகள் வாங்கலை, மனசு அடக்கிற மாதிரி வார்த்தைகள் அடக்கிறத குறித்து நிறைய வசனம் இருக்குது. வாசிங்க 17:27 வாசிங்க. நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அறிவாளி என்ன பண்றான்? அப்ப அறிவாளி அதுக்கு ஆப்போசிட் என்ன? முட்டாள் வார்த்தைகளை அடக்க மாட்டான். அறிவாளி என்ன பண்றான்? வார்த்தைகளை அடக்குறான். ஐயோ என்ன பேசணுமா பேசக்கூடாதா? he uses words with restraint. நல்ல வார்த்தை பாருங்க. he uses words with restraint. ஒரு கட்டுப்பாடுக்குள்ளாக அதை பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். whoever has understanding is even tempered. அப்போ அறிவாளி என்ன பண்றான்? வார்த்தைகளை 10:19 வாசிங்க. 10:19 நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. பாவம் இல்லாமல் சொற்கள் கண்ட மாதிரி பேசிட்டே இருந்தா பாவம் நிச்சயமா இருக்கும். தன் உதடுகளை அடக்குகிறவனோ உத்தமன், புத்திமான். ஹோல்டிங் அவர் டங் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய உதட என்ன பண்ணுமா? அடக்குகிறதல். 11:12 வாசிங்க. 11:12. மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமானோ தன் வாயை என்ன பண்றான்? அப்ப எத்தனை முறை சொல்ல, வாயை என்ன பண்ணும்? உதட்டை என்ன பண்ணும்? வார்த்தை என்ன பண்ணும்? அங்கே வாயை, உதட்டை, வார்த்தைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? அதெல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கு. வாய்க்குள்ள தான் உதட்டு, நாக்கில் தான் வார்த்தை. இதெல்லாம் என்ன செய்யணுமா? அடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் பேசக்கூடாது? என்னெல்லாம் பேசக்கூடாது? பொய் பேச வருது, அப்போ என்ன பண்ணணும்? அதை அடக்கணும். பொய் பேசாமல் கோல் சொல்கிறதுக்கு அப்படியே வருது, அது சொல்லவே வேண்டாம். 4 பேர்கிட்ட பற்றி பேசினா என்ன வேணும்? அதில் இருக்க சந்தோஷம் இருக்குது பாருங்கள் சிலருக்கு. அதை என்ன பண்ணணும்? அடக்கணும். எபேசியர் 4:29 போட்டிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல். கெட்ட வார்த்தை என்று சொன்னால் பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகள். அங்கே பாருங்க, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே பேசுங்க. அப்போ உங்கள் வார்த்தையில் பிரயோஜனம் இல்லை, பக்தி விருத்தி இல்லை, அது நல்ல வார்த்தை இல்லைன்னா என்ன பண்ணுங்க? அடக்குங்க. ஃபோனை கீழே வச்சிருங்க. என்ன பண்ணுங்க? தேவையில்லாமல் போட்டு பேசிட்டு இருக்காதுங்க. பாருங்க, வாயின் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். மோசையை குறித்து சொல்லும்போது மோசே நல்ல சாந்தமுள்ளவன் தான் பேசணும். ஆனால் அந்த வார்த்தையில் தான் அவர் என்ன பண்ணிட்டார்? கொஞ்சம் தவறிட்டார். பைபிளில் போட்டிருக்கு, பதறி பேசினான்னு போட்டிருக்கு. என்ன பண்ணா? அவனை போட்டு அவனை எரிச்சல் உண்டாக்கிடுறாங்க. சில இடத்துல நம்மளை எரிச்சல் உண்டாக்குவாங்க. அப்போ என்ன பண்ணிடக்கூடாது? நம்மளை ஏதாவது தூண்டி பிசாசு என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ளேயே ஆளை வச்சிருப்பான், வெளியே ஆளை வச்சிருப்பான் சில இடத்துல. அப்போ என்ன பண்ணணும்? 106 சங்கீதம் 33 பாருங்க. 106 சங்கீதம் 33 வசனம். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் அவன் ஆவியை என்ன பண்ணாங்களா? விசனப்படுத்தினார்கள். தன் உதடுகளினால் பதறி பேசினார். உதடினால் ஆங்கிலத்தில் rash words came from Moses lips அப்படின்னு போட்டிருக்கு. rash words came from Moses lips. எவ்வளோ கஷ்டமான ஒரு வார்த்தை பாருங்க. அவ்வளோ பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் rash words came from Moses lips. மோசே தன் உதடுகளினால் பதறி பேசினான். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியிருக்குல்ல. பாருங்கள், சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க? நம்மளை ஏதாவது தூண்டுவாங்க. பைபிளில் போட்டிருக்கு, கட்டுப்பாடு நமக்கு தேவை. அல்லேலூயா, கிருபை வேணும் அதுக்கு. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்போ பேசணும்னு தெரியும், அவருக்கு எப்போ பேசக்கூடாதுன்னையும் தெரியும். பைபிளில் ஒரு வசனம், இயேசு பேசாமல் இருந்தார்னு இருக்கு.
மத்தேயு 26:50 நினைக்கிறேன். மத்தேயு 26:50 பார்த்தீங்கன்னா இயேசு பேசாமல் இருந்தார். அதுவும் ஒரு வசனம், ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வசனம். ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்களும் உங்களை பற்றி சொன்னோம், சிஸ்டர் பேசாமல் இருந்தார்கள். என்ன ஏசாயாவில் தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை பற்றி. 57 அதிகாரத்தில் 53 7 வசனத்தை பாருங்க. அவர் வாய் திறவாதிருந்தார். என்ன பண்ணாரா? வாயே. அப்போ எப்போ திறக்கணும்னே தெரியும் பாருங்க. அவரை அடிக்கப்படும்படி கொண்டு போகிற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு வார்த்தை போ அப்படின்னாலே 6000 பிசாசு உள்ள வெளியே போயிடுச்சு. இவன் பக்கத்தில் உள்ளவன்லாம் போன்னு நினைச்சாலே எல்லாம் பேயெல்லாம் விழுந்துருப்பாங்க தப்புனே. ஆனால் பேசலையா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னாலே பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை கூட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தார் இயேசு. அல்லேலூயா. பாருங்க, இயேசு தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 26:50 தானே மத்தேயுல? பாருங்க 26:50 தானே? இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஜீசஸ் ரிமைண்ட் சைலண்ட். அப்போ நமக்கு எப்போ பேசணும்னு தெரியணும், எப்போ பேசக்கூடாதுன்னையும் தெரியணும். we need to know when to speak, how to speak, and also when to remain silent. எப்பொழுது பேசணும், எப்படி பேசணும், எப்போ பேசாமல் இருக்கணும். சொல்லுங்க. நிறைய பிரச்சனை எப்படி வருது? இந்த வாயினால தான். என்னது? தவளை தன் வாயினால் என்ன பண்ணுமா? கடுவனை போட்ட மாதிரி இந்த வாயினால் தான் பிரச்சனை. வாய் இது வார்த்தைகளை குறித்து, நாக்கை குறித்து போட்டிருக்கு. அது என்னவா? நெருப்பு, விஷம் அப்படிலாம் போட்டிருக்குது. அப்போது நம்ம கவனமாக இருக்கணும். மெனி ப்ராப்ளம்ஸ் கம் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு வேர்ட்ஸ். கட்டுப்படுத்தப்படாத வார்த்தையினாலே அவைகள் வருகிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ பதறி பேசுதல், பொய் பேசுதல், முக்கியமாக புறங்குறுதல். வாசிங்க 11-13 வாசிங்க. நீதிமொழிகள் 11:13. திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். keeps a secret, trustworthy, confidentiality. சில காரியங்கள் என்ன பண்ணுமா? அடக்கணும். புறங்குறி திரைக்கூடாது. காசிப்பிங். ஒரு மனுஷன் புறங்குறி திரிகிறான்னா அவன் வாயில இச்சை அடக்க இல்லை, கட்டுப்பாடு இல்லை, கண்ட்ரோல் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஓகே, என்ன பேசிட்டே போகலாம். நம்பர் 1 என்னது? கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட், தாட்ஸ். நம்முடைய மனதையும் சிந்தனையும் அடக்கணும். தேவையற்ற காரியங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். 2வதாக வார்த்தைகளே கட்டுப்பாடு வேண்டும். வார்த்தைகளை அடக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அது தரார். ஆவியானவர் நம்முடைய உதட்டை ஆட்கொள்ளும் பொழுது, அந்நிய பாஷைகளாலே நம்முடைய உதட்டை அவர் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, நம்ம வார்த்தைகளை கண்ட்ரோலாக இருக்க கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கிருபை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக உணர்வுகளிலே கட்டுப்பாடு, கண்ட்ரோல் ஆஃப் இமோஷன்ஸ். அதில் கண்ட்ரோல் வேணும். நம்முடைய ஒவ்வொரு உணர்வும் ஆவியினாலே கட்டுப்படுத்தப்பட்டதாக. எவ்ரி emotions must be governed by the Spirit. Every emotion should be governed by the Spirit. அது ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். பாருங்க, கோபம் அது ஒரு உணர்ச்சி, பொறாமை அது ஒரு உணர்ச்சி, பொறாமை. கசப்பு அது ஒரு உணர்ச்சி, கசப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, கோபம், இதெல்லாம் உணர்ச்சிகள். இதெல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. கோபத்தை அடக்கிறது குறித்து வாசிக்கிறோம். 19 வாசிங்க. 11 நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும். பாருங்க, மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை என்ன பண்ணுமா? விவேகி தன் கோபத்தை அடக்குகிறார். அங்கே கோபத்தை அடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம கோபத்தை என்ன பண்ணோம்? அடக்கணும். முற்கோபி மதிக்கேட்டை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், பொறாமை என்ன சொல்லியிருக்கேன் நான்? எலும்புருக்கி, போன் கேன்சர். என்னது? பொறாமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்குது?
போன் கேன்சர் அதான் போட்டிருக்கு 14 அதிகாரத்தில் போட்டிருக்கு, 14:30 நினைக்கிறேன். பாருங்க, பொறாமையோ என்றால் எலும்புருக்கி அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு மற்றவங்க மேலே ஒரு பொறாமை வருதுன்னா எங்கே போனோம்? கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்னது, யாருக்கு கொஞ்சம் பொறாமைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும். பொறாமைங்கிற உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. பிட்டர்னஸ், கசப்புங்கிறத என்ன பண்ணணும்? நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியம், இது எல்லாரும் நம்ம தெரிஞ்சது தான், கண்ட்ரோல் ஆஃப் ஃபிசிக்கல் ஆப்பிடைட்ஸ். சரீர ஆசைகள், இந்த மாம்சத்தின் ஆசைகள், அவைகளை கண்ட்ரோல் பண்ணணும். இதில் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மாம்சம் எதுக்கெல்லாம் ஆசைப்படுது? சாப்பாடு. என்னது? சாப்பிடணும். எத்தனை நேரம் சாப்பிடணும்? சாப்பிட்டுட்டே இருக்கணுங்குது. எதாவது குறிச்சிக்கிட்டே இருக்கணுங்குது. கண்டதை தின்னவன் குண்டனாவான்ங்கிற மாதிரி என்னது, சாப்பிட்றதே இருக்குது. பாருங்கள், அதில் ஒவ்வொன்றா போகுமே. பாருங்கள், ஃபிசிக்கல் ஆப்பிடைட் அது ஒன்று. வாசிங்க நீதிமொழிகள் 23:2 வாசிங்க. நீதிமொழிகள் 23:2. நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. என்ன பண்ண? சாப்பிட்டுட்டே இருக்குன்னு நினச்சேன்னா ஒரு கத்தியை வச்சுக்க பாக்கெட்டில், அதை கொண்டு ஏன் தொண்டையில் என்ன பண்ணுமா? கத்தியை வை. இஃப் யூ ஆர் கிவன் டு கிளட்டனி, பேராசை பெருந்தினியாக இருந்தால், அப்படி யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியல, எல்லாம் நம்ம ஒல்லியாக தான் இருக்கிறோம். கணக்கு சில தொப்பை தான் கொஞ்சம் சிலருக்கு இருக்குது. ஆனாலும் போஜன அது வேற வித்தியாசத்தில் வருது சில இடத்துல. பாருங்கள் என்னது, கண்ட்ரோல். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை. வன்கண்ணுடைய ஆகாரத்தை புசியாதே. வன்கண்ணுடைய ஆகாரத்தை புசி, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தத்தை இச்சியாதே. ருசியா இருக்குது, எங்க பார்த்தாலும் எப்பா டேஸ்டா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடாத. அது கண்ட்ரோல் வேணும். அல்லேலூயா. சாப்பாடு ஒத்துக்காத சாப்பாடை போய் சாப்பிடாது. பார்த்தா சில இதில் பார்த்தா ஜிலேபி இதெல்லாம் பார்த்து ஆசையாக தான் இருக்கும். ஒருத்தன் என்ன பண்ணானா, என்னது, அவனுக்கு சுகர் நிறையா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவன் பார்த்து அந்த ஜாங்கிரியை போட்டு தின்னுட்டே இருந்தானா. அவங்க மனைவி குடும்பத்தை திட்டாங்க, என்ன இப்படி திங்குறீங்களே, சுகர் இருக்க. ஆண்டோடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா, என்னன்னா உன் சத்துருவை சிநேகின்னு போட்டிருக்க அப்படின்னா, உன் சத்துருவை இவன் உண்மையான சத்துருவை சிநேகிக்க மாட்டான். பாருங்க, கண்ட்ரோல் என்னதுல நிறைய இல்லை நம்ம வாழ்க்கையில். சில இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த உபவாசமாக இருக்கோம்னா முடிய மாட்டேங்குது. சில சரீர பலவீனத்தினால அது வேற. ஆனால் என்னது, நம்ம ஃபுட்டில் ஒரு கண்ட்ரோல். ஏசா ஒரு நல்ல பாருங்க, அது நெகட்டிவ் எக்ஸாம்பிள். ஒருவேளை போஜனத்திற்காக கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால். சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான். அவன் கண்ணீர் விட்டு அழுதும் என்ன பண்ணலை, அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அந்த உணவு காரியங்களிலே ஒரு கட்டுப்பாடு. அவ்வப்போது உபவாசிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடை ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயினால் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே ஃபுட்டில். ரெண்டாவது, செக்ஷுவல் டிசையர்ஸ், பாலியல் சம்பந்தப்பட்ட உணர்வுகள். அதில் என்ன வேணும், ஒரு கண்ட்ரோல் வேணும். பாலியல் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக காரியங்களில் மனிதர்கள் விழுந்து விடுகிறார்கள். வேதத்தில் நிறைய உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். கண்களின் இச்சை. அல்லேலூயா. பிசாசு இன்றைக்கு கண்களின் இச்சையில் அநேகரை விழச் செய்து கொண்டிருக்கிறான். கண்ணில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும். யோபு பக்தன் சொல்கிறான், 31ஆம் அதிகாரம் யோபு 31:1, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீ கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று சொல்கிறான். கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் என்று சொல்கிறான். அதே அதிகாரத்தில் நீங்கள் கீழே போனீங்கன்னா அங்கே போட்டிருக்குது 9ஆம் வசனத்தில், என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால். யார் எட்டி பார்த்துட்டா? தாவீது எட்டி பார்த்துட்டார். என்னது, அயலானுடைய வாசல்ல அங்கே ஒரு பெண்ணை. இங்கே யோபு சொல்கிறாரு, அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக வேற்று மனித. பாருங்க, வாழ்க்கையில் எடுத்த தீர்மானங்களை பார்க்கிறோம். கண்களிலே கண்ட்ரோல். ஹல்லேலூயா. பாலியல் உணர்வுகளிலே ஒரு கண்ட்ரோல் வேணும். எத்தனை வருஷம் வரைக்கும் இந்த பாலியல் உணர்வு இருக்கும்? எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கும்?
40 வருஷம் 50 வருஷம் இருக்குமா? சாவர வரைக்கும் இருக்கும். என்ன இருக்கும்? இருக்கும். 60 வயசு ஆனாலும் 70 வயசானாலும் என்ன வருது? அந்த அந்த இச்சையான காரியங்கள் நம்மை தாக்குகிறது. ஆனாலும் அதில் கண்ட்ரோல் வேணும். அல்லேலூயா. எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, தவறான காரியங்களை, தீமையான காரியங்களை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதில் கண்ட்ரோல் நமக்கு அவசியம். யார் நம்மால்? சிம்சோனு. சிம்சோனு பாருங்க, நல்ல பராக்கிரமசாலி, வல்லமையான ஆள் தான். நிறைய 300 நிறைய கட்டுறான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு கண்ணை கட்ட முடியல அவனால். 300 நிறைய வாளுக்கு வாழு கட்டின ஆள் தன்னுடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, மாம்சத்தின் இச்சையை கண்ட்ரோல் பண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது 14 அதிகாரம் 3ஆம் வசனத்தில், 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தருடைய குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு, அப்புறம் 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரனின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். பாருங்க, அவளை கொல்ல வேண்டும், அவள் கொல்லனா அவரை வேண்டும், எனக்கு அவளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றான். சிம்சோனுடைய வாழ்க்கையில 3 பெண்கள் கிராஸ் ஆனாங்க. இந்த ஒரு பெண்ணு, அப்புறம் 16:1 பார்த்தீங்கன்னா ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்னு போட்டிருக்கு. அப்புறம் தெலிலால் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து சொல்வார்கள், he is a he man with she weakness. என்ன வீக்னஸ்? அவன் he man, he is a he man with she weakness. அவன் பெண்கள் விஷயத்தில் அவன் சரியான கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தான். அப்போ இந்த ஃபிசிக்கல் ஆப்பிடைட், மாம்சத்தில் நாக்கு ஊறுது, அப்பப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும். மாம்சத்தின் இச்சைகள், பாலியல் இச்சைகள், அதை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாவிட்டால் மிக ஆபத்து. அப்புறம் என்டர்டைன்மெண்ட் சில காரியங்கள், அதில் என்ன பண்ண, ஒரு கண்ட்ரோல் நமக்கு வேணும். எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது. பொழுதுபோக்குகள் நல்லது. பைபிளில் வாசிக்கிறோம், பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். I will not let anything control me. I will control them. அவைகளை நான் கட்டுப்படுத்துவேன். ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். என்டர்டைன்மெண்ட் இஸ் நாட் sin in itself. ஸ்போர்ட்ஸ் தப்பு கிடையாது, என்னமாக சில காரியங்களை பார்ப்பது தப்பு கிடையாது. ஆனால் அவைகளுக்கு அடிமையாயிடக்கூடாது. என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ பொழுதுபோக்குகள் ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது, நாம் அவைகளை கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. அது ஒரு ஃபிசிக்கல் ஒரு ஆப்பிடைட்டாக தான் இருக்குது. கம்ஃபர்ட், சௌகரியமான ஒரு வாழ்க்கை, கம்ஃபர்ட். நமக்கு என்ன கேட்குது? தூக்கம் ரொம்ப கேட்குது, அப்படி தானே? சௌகரியமா ஃபிசிக்கல் எனக்கு அது உடம்பு என்ன பண்ணுது? நல்லா தூங்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு, சர்ச்சுக்கு போய்க்கலாம், பாட்டு இப்போ தான் நடந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் தூங்கு அப்படின்னு சில இடத்துல ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சொல்லும். ஜபத்துக்கு இப்போ என்ன, அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், தூங்கு அப்படின்னு என்ன பண்ணும்? எது சொல்லுது? மனசு சொல்லும், மாம்சமும் சொல்லும், சரீரம் சொல்லும். அப்போது அது என்ன பண்ணணும்? அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் ஃபிசிக்கலாக வர ஆசைகள். எல்லாருக்கும் நல்லா தூங்கணும்னா ஆசை, அப்படி தானே? பைபிளில் போட்டிருக்கு, தூக்கத்தை விரும்பாத அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆனால் நமக்கு ஏதாவது தூக்கம் தான் நம்ம பிடிக்குது, நல்லா கொஞ்சம் நேரம் தூக்கம் அவசியம். ஆனால் அதிக தூக்கம், தூக்கத்தை விரும்பினால் என்னாவ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னொரு பாஷையில் சொல்ல போனால் பிச்சைக்காரனா மாறிடுவேன். தூக்கத்தை விரும்பாத. தூக்கம் அவசியம், தூக்கம் சரீரத்துக்கு அவசியம். 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் இச்சை அடக்கத்துக்குள்ளாக வருது. நிறைய காரியம் சொன்னேன். கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட், கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச் ஆஃப் வேர்ட்ஸ், மனதை அடக்குதல், வார்த்தைகளை அடக்குதல், உணர்வுகளை அடக்குதல், சரீர ஆசைகளை அடக்குதல், சரீர ஆசைகளை ஆண்டு கொள்ளுதல், கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்தல், இச்சை அடக்கம். The body must not rule the spirit. The spirit must rule the body. என்ன சில உதாரணங்களை சொல்கிறேன், பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். யோசேப்பு ஒரு இச்சை அடக்கமுள்ள ஒரு மனிதன். ஹல்லேலூயா. யோசேப்பு அங்கே போத்திபாருடைய மனைவினாலே அவனுக்கு அங்கே சோதனை வருகிறது.
அவன் அங்கே கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. He controlled, he refused to sin and he fled from temptation. அங்கே சோதனையிலிருந்து விலகி ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இச்சை அடக்கம் தான் நம்மை பரிசுத்தத்தை பாதுகாக்க உதவி செய்யும். செல்ஃப் கண்ட்ரோல் ப்ரொடெக்ட்ஸ் அவர் பியூரிட்டி. நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்கு இச்சை அடக்கம் ரொம்ப அவசியம். பாலியல் காரியத்தில் அவன் இச்சை அடக்கமாக இருந்தான். அவனுடைய சகோதரருக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசியிருக்கலாம், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். அல்லேலூயா. அவன் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தான். தானியேல் பாருங்க, தானியேல் அவன் இச்சை அடக்கம் உள்ளவனாக இருந்தான். he refused the king's rich food. ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்று போட்டிருக்கு. ராஜாவின் போஜனம் அப்படியே வாய் ஊறும், நல்ல ருசியாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். ஆனால் அவைகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள், அவைகள் யூத முறைமையின்படி செய்யப்பட்டது அல்ல. இந்த கோஷேர் ஃபுட்டு அந்த அந்த கேட்டகரிக்குள்ளே வராது. ஆகவே அவைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. உங்களுக்கு ராஜ போஜனம் கிடைக்குது. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு எங்கள் ஹோட்டலில் சாப்பாடு, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, மேரியட்டில் உங்களுக்கு இன்னைக்கு டின்னர் தரோம் அப்படின்னா ஃபாஸ்டிங்கை தூக்கி நாளைக்கு போடுப்பா அப்படின்ட்டு பிறகு பாருங்க. ஆனால் இங்கே என்னது, ராஜ போஜனம் கிடைக்குது. அது சொல்கிறான், he refused. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் ரவி சக்கரியாஸ் அவங்க பேசின ஒன்ற செய்தியை கேட்டிருக்கிறேன். அவர் ஒரு காரணத்தை சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் ஒரு கோடு போட்டு இதை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்தீங்கன்னா, இதை தாண்ட உலகம் நம்ம அந்த பக்கம் வர நமக்கு கூப்பிடுது. தாண்ட மாட்டேன் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் வரும், அந்த பக்கம் இருக்கிறவங்க உங்கள் பக்கம் வருவாங்க. உலகத்தின் மக்கள் இந்த பக்கம் வருவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே தான் இருப்பீங்க. ஆகவே நம்ம வாழ்க்கையில் அது கவனமாக இருக்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் டிவோஷன். நம்முடைய ஆவிக்குரிய அந்த பக்தியை அது பாதுகாத்து கொள்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் ரொம்ப இச்சை அடக்கம் உள்ளவன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் இச்சை அடக்கத்தை குறித்து பல காரியங்களை சொல்கிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்களாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 9, ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பொறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவாரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் பாருங்க, சாப்பாட்டில் இச்சை அடக்கம், தூக்கத்தில் இச்சை அடக்கம். அவங்க சௌகரியமாக இருக்கலாம், சில காரியத்தை வெறுத்து அவங்க ப்ராக்டிக்ஸ் போகிறாங்க, டிசிப்ளினாக இருக்கிறாங்க, சில காரியங்கள்லாம் தவிர்க்கிறாங்க. அவங்க எவ்வளவு கண்ட்ரோல்டாக டிசிப்ளின்டாக இருக்கிறாங்க. பந்தயத்துக்கு போராடுகிற athletes அவங்க என்னவா இருக்கிறாங்க? everyone who competes in the games அவங்க எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க. அழிவில்லாத கிரீடத்தை இல்லை, அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறாங்க. ஆனால் அழிவில்லாத கிரீடத்தில் பெறுகிற நாம் எவ்வளவாக இருக்கணும். ஆகவே தான் 27 சொல்கிறாரு பாருங்க, தன்னை குறித்து மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வச்சிருக்கிறேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அது ஒரு ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கு, ஐ பீட் மை பாடி பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு போட்டிருக்கு. என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்ணுறேன், கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கிறேன். அப்படி இல்லாட்டா நான் ஆகாதவனாய் போய்விடுவேன். ஐ வில் பி a castaway, I will be a castaway, I will be disqualified for the prize அப்படின்னு போட்டிருக்குது. ஆகவே சரீரத்தை ஒடுக்கிறவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் தன்னை பற்றி அவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இயேசு கட்டுப்பாடு உள்ளவர். இயேசு போஜனத்திலே கட்டுப்பாடாக இருந்தார். பிசாசு வந்து சொல்கிறான், எல்லாரும் நல்ல பசி பயங்கரமாக ஆண்டவருக்கு பசி உண்டாயிட்டான். அப்போ சொல்கிறான் என்ன பண்ணுறாரு, கல்லெல்லாம் அப்பத்தை இது எனக்கு லேசான காரியமாச்சப்பா அப்படின்னு டபக்குனே அப்பமா. ஆனால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல என்று பாருங்கள், கட்டுப்பாடு பார்க்குறோம். வார்த்தையில் கட்டுப்பாடாக இருந்தார். எப்பவும் பேசணும், எதை பேசணும், பேசவும் தெரிந்திருந்தது. அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசினார், பேசாமல் இருக்க வேண்டிய நேரத்தில் அவர் பேசாமல் இருந்தார். ஒவ்வொரு சோதனையிலும் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. கிராஸில் ஒருத்தன் செய்கிறான், தேவனுடைய குமாரனாக இறங்கி நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? சரி போவோம், வந்து இறங்கி பார்த்துட்டு அப்புறம் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு போய் இல்லை, அப்படி இல்லை, கண்ட்ரோலாக இருந்தார். நான் எதுக்கு வந்தேன், எவனோ என்னத்தையும் பேசிட்டு போட்டோம்,
சில நேரத்தில் நமக்கு என்ன வருது, ஒரு ஒரு உணர்ச்சி வசம் வந்துடுது. பாருங்கள், அவர் கண்ட்ரோலை ரெஸ்ட்ரெயின்டு டிவைன் பவர். மறுபடியும் அவர் தாக்கியிருக்க முடியும். ரிட்டாலியேஷன் பல இடத்துல போட்டிருக்கு. ஹி டிட் நாட் ரிட்டாலியேட். அவர் என்ன பண்ணலாம், வார்த்தைக்கு வார்த்தை பேசலை, பதிலுக்கு பதில் ஒன்று செய்யலை அப்படின்னு அங்கே போட்டிருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் போட்டிருக்குது. பாருங்க, அப்போ பாடுகளை மறுபடி தாக்காதபடிக்கு, மற்றவர்களை எதிர்த்து செயல்படாதபடிக்கு அவர் கண்ட்ரோலாக இருந்தார். அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இச்சை அடக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்தில் முடியாது. ஸ்டாயிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருந்தாங்க. ஸ்டோயிக்கர்கள் அப்படின்னு கூட தீத்துர் புஸ்தகத்தில் வருது. ஸ்டாயிக்ஸ் அப்படிங்கிற ஃபிலாசபர்ஸ். அவங்க சொந்த பலத்தில் பல்ல கடிச்சிக்கிட்டு சில காரியங்களை கண்ட்ரோலாக இருப்பாங்க. அந்த 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 கான்டெக்ஸ்டில் தான் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நல்லா சாப்பிடவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் எனக்கு தெரியும். அது என் சொந்த பலத்தினால் அப்படி என்னால் செய்ய முடியாது. அந்த ஸ்டோயிக்கர்கள் அந்த காலத்தில், அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் இந்த அந்த ஸ்டோயிக்கர்கள் அவர்கள் கட்டுப்படுவாங்க. ஆனால் எவ்வளோதான் நம்ம மாம்சத்தில் கட்ட ஒரு அளவுக்கு மீறி போக முடியாது. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அவர்களைப் போல நான் இப்படி இருக்கலை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. ஆவியானவர் கிறிஸ்து எனக்கு என்னை பலப்படுத்துகிறார். ஆகவே எல்லா நேரத்திலும் என்னாலே மனரம்யமாக இருக்க முடியும், கட்டுப்பாடாக இருக்க முடியும் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். The Holy Spirit produces self control. நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இந்த சுய கட்டுப்பாடு வருகிறது. வசனத்தினால் நம்மை போஷிக்க வசனத்தை வாசிக்க நமக்குள்ளாக சுய கட்டுப்பாடு வருகிறது. ஜெபிக்க சுய கட்டுப்பாடு வருகிறது. இதை இப்படிப்பட்ட அந்த ஹேபிட்ஸ், காட்லி ஹேபிட்ஸ், அதை நம்ம பழக்கி வைக்க நமக்கு சுய கட்டுப்பாடு வருகிறது. ஒரு கட்டுப்பாடுள்ள வாழ்க்கைகளுடைய அடையாளம் என்னன்னு தெரியுமா? A believer with self control. வார்த்தையில் கவனமாக இருப்பார். ஹல்லேலூயா. உணர்வுகளை கட்டுப்படுத்தி வாழ்வார். நான் சொன்னது தான், திரும்பி சொல்கிறேன். சோதனைகளை எதிர்த்து செயல்படுவார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருக்க பழகியிருப்பார். அதுதான் நிச்சயடக்கத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. இச்சையடக்கம் இல்லாட்ட என்ன போட்டிருக்குன்னா, பாருங்கள், சிம்சோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அன்கண்ட்ரோல்டு பேஷன். அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, அந்த அந்த மாம்ச இச்சைகளை குறித்து சொல்லும் பொழுது, யூ மே பி சாலமன் இன் விஸ்டம், டேவிட் இன் பிரைஸ், Abraham in faith, but if you are not Joseph in self discipline, you will end up like Samson in destruction. நீங்கள் சாலமனை போல ஞானியாக இருக்கலாம், தாவீதை போல நல்லா துதிக்கலாம், ஆபிரகாமை போல விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் யோசேப்பை போல சுய கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லாட்டா சிம்சோனை போல அழிந்து போவீர்கள். சிம்சோனை போல கண் பிடுங்கப்படுவீர்கள். சிம்சோனை போல உங்கள் வாழ்க்கை சீரழிந்து போகும். சாலமோனுடைய ஞானம் இருக்கலாம், ஆபிரகாமுடைய விசுவாசம் இருக்கலாம், ஆனால் யோசேப்போட என்ன வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும். ஆகவே இந்த இச்சை அடக்கம் என்கிற அந்த 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 கனியை கர்த்தர் நமக்குள்ளாக தருவார். ஆவியானவர் தான் அதை தரணும். ஹல்லேலூயா. ஆவியானவரை ஸ்பிரிட் கண்ட்ரோல்டு லைஃப், ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்முடைய சொந்த பலத்தில் இதை செய்ய முடியாது. மனுஷனுடைய இயற்கை சுவாபம் கண்டதையும் பேச வைக்கும், மனதை கட்டுப்படுத்தாது. ஆனால் ஆவியானவர் அதெல்லாம் நமக்குள்ளாக செய்கிறார். நம்ம எல்லாம் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.